பெருமாளோட ஒரு துளி தானே நம்ம. ஆமா. பெருமாளுக்கு அவருக்குள்ள நான் இருக்கேன். ஆனா ம். எனக்குள்ளேயே அவர் இருக்கார். அது ம். உயிரா ஆத்மாவா நம்ம சொல்லின்னு இருக்கோம். ம். ஆனா அந்த ஆத்மாவை உணர முடியலையே. என்ன பண்ணாலும் அது எப்படி உணர முடியும்? ம். அது நம்ம 3ஆம் அத்தியாயம் பகவத்கீதை படிக்கும்போது சொல்லிக் குடுப்பார். ஏன் ஆத்மாவை நாம் உணர முடியல அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக் குடுப்பார். இப்ப நான் வந்து கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறேன். ஒரு ஓ, கண்ணாடி இருக்கு. கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறேன். நின்னா ஓகே. என்ன தெரியணும் அங்க? பிம்பம் தெரியும். யார் பிம்பம் தெரியணும்? என்னோட பிம்பம் தெரியும். யார் தெரியணும். நிக்கிறானா தெரிய அவளோட மாட்டே பிம்பம். தெரிய மாட்டேங்குதே. ஏன் தெரிய மாட்டேங்குது? என்ன காரணமா இருக்கும்? டஸ்ட் இருக்கு. அது டஸ்ட் பார்ட்டிகிள் ஃபுல்லா இருக்கு. அவ்வளோதான். ஆன்சர் நீங்களே சொல்லிட்டீங்க. ஸோ அதே போல தான் நான் ஆத்மா. நான் ஆத்மான்றத உணர முடியல. காரணம் என்னது? என்னுடைய சிந்தனை மொத்தம் தப்பான விஷயத்தினால கவரப்பட்டிருக்கு. எப்ப அத நான் கிளீன் பண்றேனோ, அப்ப நான் ஆத்மான்றத உணர ஆரம்பிச்சுருவேன். ஓகே. அப்ப அத கிளீன் பண்றதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா? அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்டின்னா, நாம சங்கீர்த்தனம் அப்டின்னு சொல்லி சொல்றோம். சேதோ தர்ப்பணம் ஆர்ஜனம் அப்டின்ட்டு சைத்தன்ய மகாபிரபு சிக்ஷாஷத்துல சொல்றார். இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது என்ன ஆகுது? முதல்ல நம்ம சிந்தனை கிளீன் ஆக ஆரம்பிக்குது. அப்பதான் இந்த ஆத்மான்றத நான் உணர முடியும். ஓகே. ரெண்டாவது பகவத் நாமம், சங்கீர்த்தனம், பாட்டு, பிரபந்தம் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன், எல்லாம் செய்கிறேன். பட் அதை என்னால் மனப்பாடம் பண்ண முடியல. கிரகிச்சுக்கிறேன், மனப்பாடம் பண்ண முடியல. அது ஏஜோட மனப்பாடம் பண்ண காரணம். தேவையில்ல. ஆ, மனப்பாடம்லாம் பண்ண தேவையில்ல. அத ஓகே. நீங்க மந்திரத்த எடுத்துக்கிறீங்க. ஆ, இப்போ ஒரு கத்தி இருக்கு. அந்த கத்தி வந்து வெட்டணும். ஆனா வெட்ட மாட்டேங்குது. என்ன சார் கத்தி குடுத்தேன் வெட்ட மாட்டேங்குதுன்னு சொல்லி சொல்றீங்களே. ஏன் சார் வெட்ட மாட்டேங்குது? ஏன் வெட்ட மாட்டேங்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஷார்ப்பா இல்லை அது. அவ்வளவுதான் விஷயம். அதே போல குருவனுடைய கருணை இல்ல அப்டின்னா, நாம் என்ன படிச்சாலும் ஒண்ணும் பிரயோஜனம் இருக்காது. நாம் வந்து நம்ம இஷ்டத்துக்கு படிக்கக்கூடாது. இஷ்டத்துக்கு நம்ம நாமத்த சொல்றது அப்படிங்கிறது கிடையாம, ஒரு குரு ஓகே. கிட்ட சரணாகதி பண்ணி, அவர் சொல்லக்கூடிய சேவைய பண்ணிட்டு, அவர திருப்திப்படுத்தி, அவர் ஆசீர்வாதத்தோட நம்ம நாமத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த தூய பக்தருடைய கருணையினால நம்மளுக்கு அதெல்லாம் சித்திக்கும். ஓகே, ஓகே, ஓகே. சந்தோஷம். அதுக்கு ஒரு நல்ல ஆச்சாரியனா பெருமாள் எனக்கு தரணுன்ட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதான் இங்க தான் இருக்கேல்ல. நீங்க தான் இருக்கேங்க. நம்மளுக்கு தான் சரி, ஸ்ரீல உங்களையே பிரபுபாதர் நான் இருக்காரு. இதுக்கு மேல ஆச்சாரியனா எடுத்துக்கிறேன். உங்களையே நான் குருவா நான் எடுத்துன்ட்டு. குரு கிடையாது. நான் வந்து உங்களுடைய பையன் மாரி. குரு அப்படின்றது நம்மளுக்கு ஸ்ரீல பிரபுபாதர் தான். அதுக்கப்புறம் நெறைய சன்னியாசிகளும் இருக்காங்க. இஸ்கான்ல நெறைய சன்னியாசிகள் இருக்காங்க. குரு இருக்காங்க. நம்ம வந்து சிக்ஷா குரு தான். நம்ம வந்து உங்களுக்கு சொல்லிக் குடுக்கக்கூடிய குரு தான். அவ்வளவுதான். ஓகே, ஓகே, ஓகே. தேங்க்யூ, தேங்க்யூ குருஜி. ரொம்ப நன்றி. கொஞ்சம் ஹரே கிருஷ்ணா. ராதே. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின்.